श्यामा काचन चंद्रिका त्रिभुवने पुण्यात्मनामानने सीमाशून्य कवित्व वर्षजननी या काव्य कादम्बिनी माराराति मनोविमोहनविधु काचित् तमःकर्गरि कामाक्ष्याः करुणा कटाक्षलहरी कामाय मे कल्पता. அந்த அம்பாளை பற்றி எத்தனையோ பேர் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்க. ஆச்சாரியாலே பாரத தேசம் முழுக்க சஞ்சாரம் பண்ணி இந்த ஊருக்கு ஸ்ரீசக்கரம் ஸ்வயமாலிகத் என்பதாக ஸ்ரீசக்கரத்தை ஸ்தாபிதம் பண்ணியிருக்கா. அகிலாண்டேஸ்வரி அம்பாள் கோவிலில் தாடங்கம் பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. இப்படி ஆச்சாரியால் வந்த ஊர். அது மாத்திரமல்ல, ரிஷிகளில் நம்ம பார்க்குறோம். ஜெகன்னேதம் நேதம் பரமிதி பரித்யஜ்ய யதிபிகி பிரசாந்த சுவாந்தைகெல்லாம் இந்த உலகம் ஒன்றுமில்லை, உலகத்திலே ஒன்றுமில்லை, உலகமே இல்லை, பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யா, மித்யா ஜெகத் அதிஷ்டானா முக்திதா முக்தி ரூபிணி. அந்த உலகம் ஒன்றுமில்லை, உலகத்திலேயும் சாரம் ஒன்றுமில்லைன்னு எல்லாத்தையும் விட்ட மகர்ஷிகளும் இந்த துர்வாசாதி மகர்ஷிகளும் இங்கே அம்பாளுடைய உபாசனையில் ஈடுபட்டிருந்திருக்க. குஷாகிரிய சுவாந்தைகி குஷலதிஷணைகி. அதனால் இந்த க்ஷேத்திரங்கிறது ஞானிகளாலும் உபாசிக்கப்பட்ட க்ஷேத்திரம். அந்த அம்பாளுடைய பக்தியை மூகாச்சாரியார் 500 ஸ்லோகத்தின் மூலமாக ஆர்யா சதகம், கடாட்ச சதகம், மந்தஸ்மித சதகம், பாதாரவிந்த சதகம், ஸ்துதி சதகம் அப்படின்னு 500 ஸ்லோகங்கள் மூலமாக அம்பாளுடைய மகிமையை வர்ணிச்சிருக்க. இந்த 500 ஸ்லோகத்தில் அநேகமாக 480 490 ஏதோ அநேகமாக எல்லா ஸ்லோகத்திலும் காமாட்சின்னோ கம்பான்னோ காமகோட்டின்னோ ஏதோ ஒரு வார்த்தை வருது. அப்படி இந்த காஞ்சிபுரத்தோட பெருமையை நாம் தெரிஞ்சுக்கிறோம். அம்பாளுடைய அனுகிரகமும் குருவினுடைய அனுகிரகமும் மேன்மேலும் வருவதற்கு அனைவரும் முயற்சிக்கிறோம். ஹரஹர பார்வதீபதே ஹர ஹர மகாதேவ. ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம.